ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்று நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமாங்க, வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இருந்தா நம்ம சாட்சியா இருக்க முடியும்? அதுதான் மேல சொல்லியிருக்காங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல இருக்கும் பொழுதுதான் பூமியின் கடைசி பரியந்தம் நாங்க போகிற எல்லா இடங்களிலும் நம்ம சாட்சியா இருக்க முடியுங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்லுகிற நாம அநேக நேரங்களில சத்துருக்கு இடம் கொடுத்தவர்களாக, உலக காரியங்களுக்கு, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இழந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோங்க. அநேக நேரங்களில இதனால நம்ம சாட்சியை கெடுக்கிறவர்களாக நடந்து கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என்ன பரிசுத்த ஆவியானவரை நீங்க எனக்கு தாங்க ஏசப்பா, நான் சாட்சியா நடந்துக்கணும் ஆண்டவரே, இதுவரைக்கும் சாட்சி இல்லாம வாழ்ந்தது போது ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாய் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் தகப்பனே. இன்றைக்கு நீர் பரிசுத்த ஆவியின் பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா, நாங்கள் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நாங்க சாட்சியை கெடுக்கிறவர்களாக இருந்தோமோ ஆண்டவரே, அதே இடங்களில பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால அப்பா, இனி வருகிற நாட்களில நாங்கள் சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு கூட போகணும், சாட்சியை காத்துக்கொள்ளலாம். God bless you. God bless you.